மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங்கில் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். இந்த செய்தி, இப்போ நம்ம பேச போகிற செய்தி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடந்திருக்குங்க. இந்த வீடியோவை எங்கேயாவது பார்த்தீங்களா? என்ன வீடியோ தம்பி, எனக்கு ஒன்றும் புரியலனா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, எவ்வளோ தூரம் அடித்து பிடிச்சி உள்ளே போய் எடுக்கிறாங்க, என்ன நடந்தது, யார் என்ன ஏது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இதுவே தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியாக இருந்தால் இந்த செய்தியை எவ்வளோ பெருசாகியிருப்பாங்க. அது என்ன திமுக நடத்துகிற நிகழ்ச்சினா அப்படியே அமைதியாக கடந்து போகிறது. இந்த ஊடகங்கள் அத்தனை பேரும் கவர் பண்ணாத இந்த செய்தியை ஒரே ஒரு ஊடகம் கவர் பண்ணியிருந்தாங்க, நியூஸ் தமிழ் 24/7. மற்றபடி வேறு யாருமே கவர் பண்ணல. எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல்ல எதுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு உள்ளே பூந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன தான் கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சுல. எப்பா, அவருக்கு போன மாதம் பிறந்தநாள் வந்துச்சு அப்படின்னா, போன மாதம் 27ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை இந்த மாதம் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திமுகவில். என்ன விஷயம்னே நமக்கு புரியல. அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர் ஆகிட்டாலாம் தெரியல. சரி, அதை உங்கள் கட்சி விஷயம்னு வச்சுங்களேன். அவரோட பிறந்தநாள் விழா காரணமாக சுற்றுச்சூழல் பாசறை, திமுகவோட சுற்றுச்சூழல் பாசறை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க. வலஜாப்பேட்டை அப்படிங்கிற பகுதி பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியோட கோர் ஐடியா என்னன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே, அப்போ விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்காங்க போல. கூட்டுவா, உனக்கு ஃப்ரீயாக பரிசு கொடுக்குறோம், வச்சுக்கோன்னு சொல்லி என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து அமைச்சர் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கிறவர், அவரோட தலைமையில் இந்த நிகழ்வு நடத்துகிறாங்க. அந்த நிகழ்வில் ஒழுங்காக அந்த மாணவர்களுக்கு ஏற்பாடு எதுவுமே செய்யாதனால, எங்களுக்கு அந்த பரிசு கிடைக்குமா, எங்களுக்கு அந்த விளையாட்டு உபகரணம் கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க, வாப்பா உனக்கு பரிசு தரேன், உனக்கு உபகரணங்கள் தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தாங்க. ஒழுங்காக வரிசையாக இல்லாத ஆறா நிறுத்தி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த உபகரணங்களை வழங்கியிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. வர்றவங்க அத்தனை பேரையும் அழைச்சி என்ன கருமம் பண்ணேன்னே தெரியலங்க. ஆனால் அந்த உபகரணங்கள் சரியாக கிடைக்காது அப்படிங்கிற பயத்தில் அங்கே வந்தவங்க அத்தனை பேரும், நான் சைடில் பிளே ஆகுது பார்த்தீங்களா, முந்தி அடித்து உள்ளே பூந்து ஏதாவது ஒன்று கிடச்சிருமா, ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் இந்த முந்தி அடித்து உள்ளே போகும்போது நிறையா உபகரணங்கள் சேதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பெருசாக பேசப்படுது. அதை கடந்து போனீங்கன்னா, இந்த முந்தி அடித்த நிகழ்வில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னையா பண்ணுறது? இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் யாருக்கு எதுவும் ஆகலை. ஒருவேளை அந்த செய்தியும் மறைச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? தமிழகத்தில் ஆல்ரெடி கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருமே இதை பற்றி சரியாக கையாளணும், இதை கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாடு காவல்துறை இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன் தெரியுமா? ஒன்று திமுக நடத்தின நிகழ்ச்சி, ரெண்டாவது அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சி, மூணாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட அந்த பிறந்தநாள் காரணமாக நடந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட மோசமான ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஊடகங்களும் இதை பற்றி பெருசாக கவர் பண்ணல. பெருசாக எந்த ஊடகங்களும் இதை விவாதமாகவே ஆக்கலை. இதே தாவேகா அல்லது வேற ஏதோ ஒரு கட்சினா ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தால் அது அன்னைக்கு தலைப்பு செய்தியாக மாறுது. திமுகனா ஏன் அது தலைப்பு செய்தியாக மாற மாட்டேங்குது அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். இதோட இங்கே நிற்கலங்க. இது ஒரு குற்றச்சாட்டு தான். இன்னொன்று குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு திமுக ஆட்சியா? இதுதான் அரசாங்கமா? என்ன ஆட்சி நடத்துறீங்க? இதெல்லாம் ஒரு திமுக ஆட்சி, மண்ணாங்கட்டி ஆட்சி, திமுக ஆட்சி. எல்லாம் சும்மாவோட நான் செயல போட்டு கீழா இதுக்கு பேர் தான் திமுக ஆட்சியா? அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வேற என்ன நடத்துறீங்களா? 30,000 ரூபாய் போனு, மொபைல் நான் சும்மா வருது. ஒரு மீட்டிங் வாங்கி நடத்த தெரியல. இது பேர் திமுக ஆட்சியா? நம்ம உதயசூரியன் உதிக்கலாம். 2026 தேர்தல் மாற்றம் நிச்சயம் நடைபெறும். ஒரு மயிரும் முடங்க முடியாது திமுக. பாருங்க, மொத்த இளைஞர் அநேக செயலாளரும் இங்க வந்த ஒரு ஓட்டு வாங்க முடியாது ஒருத்தனாலையும்.
வீடியோ பார்த்தீங்களா? 30,000 ரூபா ஃபோன். ஒருத்தர் ஃபோனு 2 பேர் ஃபோன் கிடையாது. அந்த கூட்டத்தை பயன்படுத்தி, இந்த நிகழ்வை பயன்படுத்தி நிறையா பேரோட ஃபோன் திருடி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 கம்ப்ளைண்ட், ஒன்று கூட்ட நெரிசல், இன்னொன்று அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களோட அந்த உபகரணங்கள் அத்தனையுமே திருடி போயிருக்கு. இந்த 2 இன்சிடெண்ட்டுமே அங்கே நடந்திருக்கு. திமுக நம்பி திமுக கூட்டத்துக்கு வந்த இளைஞர்கள் உபகரணங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அழைத்து வரப்பட்ட இளைஞர்களோட பொருட்கள் திருடப்பட்டிருக்கு. இதுதான் இளைஞர்களை நீங்கள் நடத்துகிற லட்சமா? ஒரு கூட்டம் நடத்தினா எங்களை பார்த்து தெரிஞ்சுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுங்க, இதை பார்த்து தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறீங்களே. திமுகவோட சுற்றுச்சூழல் பாசறை நடத்தின கூட்டம் இவ்வளவு கேவலமாக இருக்கே. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது திமுகனால நான் பேசலை, எந்த கட்சியாக இருந்தாலும் இதை நம்ம எடுத்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கடைசி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அதில் மீண்டு வர முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் மீண்டு வந்திருக்காங்கங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தருவாயில் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி இப்படிப்பட்ட சேதாரங்களை உருவாக்கும் போது மீடியா வெளிச்சத்துக்கு இந்த செய்தி வராமல் இருந்தால் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? சும்மா உட்காந்துருக்கோம். இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதா எங்களோட பிரதானமான வேலையாக இருக்குது. திமுகனா அமைதியாக இருக்கிறது பேர் ஊடக அறம் கிடையாது. யார் என்ன தப்பு பண்ணாலும், அது தாவேக்காவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யுங்க, அது திமுகவாக இருந்தாலும் பதிவு செய்யுங்க. ஊடகங்களாக இருங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பிரதானமான விஷயம். இந்த நிகழ்வு மூலமாக, அதாவது இந்த நிகழ்வில் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னையா பண்ணுவீங்க, என்னையா செய்வீங்க? அது என்ன திமுக நிகழ்வுனா பாதுகாப்பு ஏற்பாடு பலமாக பண்ணுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. திமுக நிகழ்வுனா ஏன் இந்த இடத்துல இந்த பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்குது? எங்கே அந்த கூட்டத்தில் ஒரு போலீஸ்காரங்களை கூட காலமே. அப்போ போலீஸ்காரங்க அனுமதியோடு இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களா, இல்லை போலீஸ்காரங்க அனுமதி மறுத்த பிறகு இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களா? இந்த நிகழ்ச்சி, இந்த கூட்டம், இந்த பஞ்சாயத்து அத்தனையும் பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரங்களை கூட அந்த கூட்டத்தில் காணமே. எங்கே போனாங்க? அப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த நிகழ்வு தெரிஞ்சதா தெரியலையா? இவ்வளோ கேள்விகள் இந்த செய்தி உள்ள இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், ஊடகங்கள் இதை விவாத பொருளாக்குங்க, இதை பற்றி பேச ஆரம்பிங்க. திமுகனா கள்ள மௌனம் சாதிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோளாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரோடு ஷோ நடத்தக்கூடாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா எல்லா கட்சி தலைவருமே இங்கே பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரோடு ஷோ பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு இருந்தாங்க, அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாப் பண்ணிட்டாரு. தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா மட்டும் ரோடு ஷோ போயிட்டு இருக்கார். நீதிமன்றம் யாருக்கு உத்தரவு போட்டுச்சு? இப்போ இந்த வழக்கோட கரண்ட் அப்டேட் என்னவா இருக்குது? 5ஆம் தேதிக்குள்ளே ஒழுங்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறபடி ரோடு ஷோ விதிமுறைகளை வகுத்து கொடுங்க. அதாவது முன்னாடி விதிமுறைகளை வகுத்தாங்க. அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்ட விஷயத்தில் திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவ்வளவு கேவலமாக 48 பக்க விதிமுறைகள் வகுத்தாங்க. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசியிருந்தோம். இந்த கேஸுக்கு காரணமாக இருந்த தாவேக்காவை கூப்பிடாமல் விதிமுறைகள் வகுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த விதிமுறைகள் அத்தனையும் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்சியே பார்த்துக்கணும். அரசு நிர்வாகம் எந்த உதவியும் பண்ணார். தப்பு நடந்துச்சுன்னா அரசு வரும். எதுக்கு இந்த அரசு? ரோட்டில் ரோடு ஷோ நடத்தும் போது கட்சிக்காரங்களுக்கு, பொதுமக்களுக்கு, அதே நேரம் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னா மாவட்ட நிர்வாகம், போலீஸும் சேர்ந்து ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரே மாதிரி விதிமுறைகள் வகுத்து கொடுங்கிறது தான் நீதிமன்றத்தில் தாவேக்கா போட்ட வழக்கு. அந்த வழக்கில் ஜனநாயகத்தில் கடைபிடிக்க முடியாத பல்வேறு விதமான விதிமுறைகளை போட்டு ஒரு கட்சி ரோடு ஷோ நடத்தக்கூடாதுன்னு முடக்கப்பட்டோன்னு இன்னைக்கு தாவேக்கா ஒவ்வொரு ஊராக போயிட்டு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான வேலையில பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து சேலத்தில் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சென்னையில் ஏதோ ஒரு மீட்டிங் போட போறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் பொதுக்கூட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது நீதிமன்ற உத்தரவு காரணமாக திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் மட்டும் அவர் மட்டும் ரோடு ஷோ போகலாமா? இது எந்த ஒரு நியாயம்? எனக்கு சத்தியமாக அது புரியல. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தால் ஒரு நியாயம். மற்ற அரசியல் கட்சி, நான் எல்லா கட்சிக்கும் சேர்த்து பேசுகிறேன். தாவேக்கால் ஆரம்பித்து, நாம் தமிழில் ஆரம்பித்து, எடப்பாடியால் ஆரம்பித்து எல்லா கட்சியும் சேர்த்து பேசுகிறேன். மற்ற தலைவர் அத்தனை பேருமே நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நீங்கள் மட்டும் ரோடு ஷோ போக முடியும்? நெல்லையில் மீட்டிங் போடுங்க, அரசு கட்சி நிகழ்ச்சியாக போகிறீங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் இந்த பக்கம் ஐயா அக்கா கன்னிமொழி அக்கா, இந்த பக்கம் KN இருக்காரு, எல்லாரும் நடந்து போகிறீங்க. இது பேர் என்ன? நான் தெரியாமல் கேட்குறேன், இது பேர் என்ன? ரோடு ஷோவா இல்லை வேறு எதுமா? அப்போ ரோடு ஷோ அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையாக இருக்கும், உங்கள் பிரச்சாரத்துக்கு தேவையாக இருக்கிற மாதிரி தானே அத்தனை கட்சிக்கு இருக்கும். அத்தனை கட்சியும் ரோடு ஷோ போகணும், அத்தனை கட்சியும் பிரச்சாரம் பண்ணணும், அத்தனை கட்சியும் மக்கள் முன்னாடி தங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் முன்வைக்கணும், அத்தனை கட்சி சொல்கிறத கேட்டுட்டு மக்கள் முடிவெடுக்கணும். இதான ஜனநாயகம். அது என்ன? திமுக அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம், மற்ற கட்சியெல்லாம் நீதிமன்ற உத்தரவு காரணமாக அமைதியாக இருக்கணும்னா அது என்ன நடைமுறை? இது என்ன மாதிரி மனநிலை? முதல்ல உங்களை பாசிசம் சொன்னால் கோவம் வருது இல்லை, இதுதான் பாசிசம். நான் மட்டும் பண்ணுவேன், எவனும் பண்ணக்கூடாது. எவனாவது பண்ணினா அங்கே பாரு நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்கிறது. திமுக அரசுனா என்ன வேணால் பண்ணக்கூடாதா? எனக்கு இந்த ஆங்கிளே முதல்ல புரியல அப்படிங்கிறத சேர்த்து நான் இங்கே பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் நெல்லையில் ரோடு ஷோ நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது திமுக இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. இதுக்கு திமுக என்னமா சபக்கட்டு கட்டுவாங்க? மக்கள் கூட்டமாக வந்துட்டாங்க, அதான் வரவேற்பை ஏற்றுக்கிறதுக்காண்டி முதலமைச்சர் நடந்து போனார், மற்றபடி ஒன்றும் இல்லை. மக்கள் அங்கே கூட்டமாக கூடுறதுக்கு யாரையும் அதிகாரம் கொடுத்தா?
மக்கள் அங்கே கூட்டமாக கூடக்கூடாதுல்ல, ரோட்டில் இவ்வளோ பேர் கூடக்கூடாதுல்ல. ரோட்டில் இவ்வளோ பேர் கூடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? எல்லா கட்சி தலைவரும் ரோட்டுக்கு போனாலும் அது எந்த கட்சி தலைவர் போனாலும் கூட்டம் கூடும். அந்த கட்சி தலைவர் அத்தனை பேருமே கூட்டம் கூடாமல் அவங்க நிகழ்வை நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. அது என்ன திமுகனா கூட்டம் கூடலாம், அது என்ன மற்ற கட்சினா கூட்டம் கூடக்கூடாதா? இது என்ன நியாயம்? இதுவரைக்கும் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? 5ஆம் தேதி அன்னைக்கு ஒழுங்கா ரோடு ஷோக்கு ஜனநாயகத்தில் கடைபிடிக்கிறபடி இருக்கக்கூடிய விதிமுறைகள் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 5ஆம் தேதி ஒழுங்கா நீதிமன்றத்தில் எல்லா கட்சியும் கடைபிடிக்கக்கூடிய வகையில் ஒரு வழிமுறையை உருவாக்கி அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணீங்கன்னா நீதிமன்றம் பார்த்துட்டு சொல்ல போகுது. அது செய்யறதுக்குள்ள நீங்க மட்டும் என்ன ரோடு ஷோ போயிட்டு இருக்கீங்க? கட்சி நடத்துகிறாங்க கேட்டால் பயம் கிடையாது, திமுகவை யாரும் அசைச்சு பார்க்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, திமுகவுக்கு ஒரு நியாயம் மற்றவனுக்கு ஒரு நியாயம் கேட்டால் நாங்கள் அப்படித்தான், இல்லைனா சங்கி உள்ளே வந்துடும், எவன் ஏற்று கேட்டாலும் சங்கி 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 அந்த முத்திரையை குத்துறது. நீங்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டினாவே சங்கியா? தெரியாமல் கேட்குறேன். கூட்டத்தில் இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறீங்க, ரோடு ஷோ நடத்தக்கூடாதுன்னா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கேட்டால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோங்கிறீங்க, கேட்டால் நாங்கள் ஆளுங்கட்சிங்கிறீங்க. இந்த பாரபட்சம் தான் தப்பு. இந்த பாரபட்ச அணுகுமுறைக்கே மக்கள் 2026 உங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான டிவிகே சார்ந்த ஏராளமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.